வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தட்ல ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இருந்தாலும் டேட்டாஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்ல ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு செக் பண்ணலாம். ஃபைண்ட் த ஸ்டார்டிங் சொல்யூஷன் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். கொஷின் நமக்கு இப்படி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபீஸிபிள் சொல்யூஷன் கொடுக்கலாம். சில சமயம் பர்டிகுலர்லி டேக் பண்ணியே இருப்பாங்க, நார்த் வெஸ்ட் கார்னர் உள்ள ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு. ஸோ அப்படி கேட்டாலும் நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணுற இந்த ப்ரொசீஜரில் ஒர்க் அவுட் பண்ணலாம். டேட்டா கொடுத்துருக்காங்க, சப்ளை அண்ட் டிமாண்ட் கொடுத்துருக்காங்க, போத் ஆர் சேம். நீங்கள் டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சரி ஈக்குவலாக இருக்கும். ஸோ இட் இஸ் எ பேலன்ஸ்டு. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் சப்ளை அண்ட் டிமாண்ட் போத் ஆர் ஆல் ஈக்குவலாக இருக்கிறதுனால தி கிவன் ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட் எழுதிக்கலாம். இதுக்கு மொத்தம் 4 ஸ்டெப்பு நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பு நாங்கள் எழுதணுமானா இது ஒரு பார்ட் பி கொஷினு. ஸோ பார்ட் பி கொஷினா கிட்டத்தட்ட 13 மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மார்க்ஸ்க்கு நீங்கள் ஒரு 2 பேஜஸ் ஃபில் பண்ணணுங்கிறப்ப இந்த கேட்டகரியில் எழுதலாம். இல்லை ஒரே பாக்ஸ்லேயே நான் சிம்பிளிஃபை பண்ணேன், ஆக்சுவலி இந்த கிவன் டேட்டாலே ரெடியூஸ் பண்ணி எழுதுனா எழுதிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். பட் அந்த அளவுக்கு நீங்கள் ஓகேனா டேரெக்டாக எழுதிடுங்க. இல்லை நான் இப்போ தான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த பேப்பர் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறவங்க கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எழுதி போங்க. எப்படி எழுதினாலும் நமக்கு இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும்தான் டைம் எடுக்கும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் நிதானமாக எழுதுங்க. ஒரு இடம் தப்புனாலும் ஃபுல்லாக தப்பாகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் எழுதணும். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இதில் எந்த ஒரு கேல்குலேஷன், டெரிவேஷன், ஃபார்முலா மெத்தட் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேம் விளையாடுற மாதிரி தான். நம்பரை சூஸ் பண்ண போகிறோம், அலாகேட் பண்ண போகிறோம், மினிமம் வேல்யூ ஏதோ ஃபிக்ஸ் பண்ணணும், கேன்சல் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். திருப்பியும் அதே 4 ஸ்டெப். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை லைன் பை லைனாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒரே ஒரு செல் இருந்து அந்த ஒரு செல்லுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் 2 வேல்யூமே ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணது கரெக்ட், சூப்பர் அப்படின்னு நம்மளே சொல்லிக்கலாம். அடுத்து டோட்டல் காஸ்ட் எழுதி மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துருக்கலாம். இப்போ பார்க்கலாமா? ஸ்டெப் 1ல சூஸ் பண்ணணும் எலமெண்ட்டை. நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட்டுங்கிறப்ப நம்ம இந்த வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். நார்த் அண்ட் வெஸ்ட் கம்பைண்ட் ஆகுறது ஃபர்ஸ்ட் செல். ஸோ இந்த மெத்தட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு செல்லை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செல்னா 20 எடுக்கிற மாதிரி ஆகுமா? சப்ளை அண்ட் டிமாண்ட்னா 20, 10, 15, 10, 12, 9, 25, 30, 18. இந்த செல்லை சூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது அலாகேட் த வேல்யூஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இப்போ இந்த 20ங்கிற செல்லோட சப்ளை வேல்யூ 20, டிமாண்ட் வேல்யூ 200. போத் ஆர் ஆல் ஈக்குவல். ஸோ இதில் எது மினிமமோ அதை தான் ஆக்சுவலி அலாகேட் பண்ணணும். பட் இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால நம்ம 200 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3 கேன்சல் த மினிமம் வேல்யூ. இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மினிமம் வேல்யூ அலாகேட் பண்ணுறோமோ அதை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகும். இங்கே ரெண்டுமே 200ங்கிறப்ப ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மாடிஃபை மேட்ரிக்ஸ் ரிமைனிங் இருக்கிற டேர்ம் பார்த்தீங்கன்னா 12, 9, 30, 80 எழுதியாச்சு. சப்ளை வேல்யூ 300, 500, டிமாண்ட் வேல்யூ 400 and 400 இருக்குது. திருப்பி இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணலாம். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலாக அப்போ இந்த செல்லை தான் நம்ம சூஸ் பண்ணணும். சூஸிங் எலமெண்ட். ஸோ சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் அலாகேட் பண்ணணும். ஸோ அலாகேட் த வேல்யூஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ அலாகேட் பண்ணால் இதில் சப்ளை வேல்யூ 300, டிமாண்ட் வேல்யூ 400. எப்போவுமே மினிமம் வேல்யூ தான் நம்ம அலாகேட் பண்ணணும். ஸோ 300 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 400 ரெடியூஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 கேன்சல் த மினிமம் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூவை நம்ம அலாகேட் பண்ணது இந்த 300 தான். அப்போ 300 ரோவில் இருக்குது, ரோவை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 400ங்கிறது 100ஆக மாறிடும். ஸ்டெப் 4 மாடிஃபை மேட்ரிக்ஸ். திருப்பி நமக்கு இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா 30 and 80. அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ கரெக்டாக எழுதுங்க. ரெடியூஸ் பண்ணது தான் இப்போ நமக்கு ஒரிஜினல் வேல்யூவாக மாறும். கேஸ் 3 திருப்பி சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 30 தான் ஃபிக்ஸ் பண்ணணும். 30க்கு பார்த்தீங்கன்னா 500, 100. மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். 100 அலாகேட் பண்ணிக்கலாம். அலாகேட் த வேல்யூஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறப்ப அலாகேட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்து என்ன வேணும்? கேன்சல் த மினிமம் வேல்யூ. இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ கேன்சல் பண்ணிட்டு நமக்கு இருக்கிறது 400, 500. இந்த 500லையும் 100 இங்கே அலாகேட் பண்ண மாதிரி இங்கேருந்து 100 வந்திருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 400 தான் இருக்கும். ஸ்டெப் 4 மாடிஃபை மேட்ரிக்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரே ஒரு செல் தான் கிடச்சிருக்கு 18. இதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா போத் ஆர் ஆல் ஈக்குவல். 400 இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பாக டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்க்கலாம். டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னா எந்தெந்த செல்லாம் நம்ம அலாகேட் பண்ணுமோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 20, அடுத்து 12, அப்புறம் 30, அப்புறம் 18. ஸோ இதுக்கு என்னென்ன அலாகேஷன் பண்ணுமோ எழுதிக்கலாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கள்.
20 into 200, 12 into 300, 30 into 100, 18 into 400. இதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17,800 rupees கிடைக்குது. ஸோ ஆன்சர் என்ன வருதோ அதை ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயிலாக ஹைலைட் பண்ணிவிடுங்க. மொத்தத்துக்கு ப்ராப்ளம் அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் நீங்கள் ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்டெப்பை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டா போதும். நம்மளால் எந்த ப்ராப்ளம் இந்த பேட்டர்னில் கொடுத்தாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதே 4 ஸ்டெப் தான் திருப்பி திருப்பி இந்த டேட்டா நமக்கு சிங்கிள் செல்லில் டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ ஈக்குவலாக வருதோ அது வரை நம்ம அந்த ப்ராசஸை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கொஷின் மட்டும் எழுதிட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் தான். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா திருப்பி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எழுதுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா kanidapizhai@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.